மனுஷனுக்கு மோட்சம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்குது? நான் எப்போவுமே இறைவனை விடாமல் தொழுதுகிட்டே இருக்கேன். எந்த நேரத்திலும் என்னுடைய மனசுலேயும் சரி, என்னுடைய சிந்தனையிலையும் சரி, எப்போவுமே இறைவனை மட்டும்தான் நான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு கண்டிப்பாக மோட்சம்தான் கிடைக்கும் அப்படின்னு சில பேரும் தன்னுடைய அன்றாட வேலைகளையும் கடமைகளையும் மட்டுமே செய்துக்கிட்டு இறைவனை தனக்கு நேரம் கிடைக்கும்போது இறைவனை வணங்குற சில பேர் நமக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குமா அப்படின்ற சிந்தனையிலையும் இருப்பாங்க. அதை அழகாக எடுத்துரைக்கிற வகையில் ஒரு கதையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கதை கேளு மனமே. உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது வித்யா. ஒரு நாள் நாரத முனிவர் வைகுண்டத்தை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை எதிரில் பார்க்குற முனிவர் ஒருத்தர், ஐயா, நான் பல வருஷங்களாக தவத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கேன். எனக்கு பகவான் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, அதை கொஞ்சம் கேட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நாரதர் சொல்கிறாரு, கண்டிப்பாக கேட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னதும், ஐயா, எனக்கு எப்போது தான் மோட்சம் கிட்டும் அப்படின்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு முனிவர் சொல்கிறாரு. அதை கேட்ட நாரதர் கொஞ்சம் சிரிப்போட, கண்டிப்பாக உங்களுக்காக நான் கேட்டுட்டு வரேன் முனிவரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பயணத்தை தொடர்றாரு. அப்போ அவரோட எதிரில் வந்த விறகு வெட்டி ஒருத்தர், ஐயா, நான் விறகு வெட்டும் தொழில் செய்பவன், உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்குறாரு. நாரதர், நான் வைகுண்டத்தை நோக்கி போகிறேன், எனக்கு இளைப்பாறதுக்கு கொஞ்சம் இடம் தருவியா அப்படின்னு அவங்கிட்ட கேட்குறாரு. கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லி இளைப்பாறதுக்காக கொஞ்ச நேரம் அவனோட குடிசையில் அனுமதி தரான் விறகு வெட்டி. அந்த மனுஷனுடைய நல்ல குணங்களை பார்த்த நாரதர், உனக்கு ஏதாவது கடவுளிடம் கேட்க வேண்டுமா, சொல், நான் கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விறகு வெட்டி, ஐயா, நான் இந்த மனித வாழ்க்கையை ரொம்பவே திருப்தியாக வாழ்ந்து முடிச்சிட்டேன், எனக்கு எப்போ மோட்சம் வரும் அப்படின்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. நாரதரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பயணத்தை நோக்கி புறப்படுறாரு. வைகுண்டம் போன நாரதர் பரம்பொருளாகிய இறைவன் கிட்ட, நான் இருவருடைய வாழ்க்கை நிலையை அறிந்து வந்தேன். ஒருவர் உங்களை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார், இன்னொருவர் அவரது தொழிலை திருப்திகரமாக செய்து பிறருக்கும் உதவுகிறார். இவர்கள் இருவருக்கும் தனக்கு எப்போது மோட்சம் கிட்டும் என்ற கேள்வி உள்ளது. அதற்கான பதிலை நீங்கள் தர முடியுமா அப்படின்னு நாரதர் இறைவனை பார்த்து கேட்குறாரு. அதற்கு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஊசியின் காதில் எப்போது ஒட்டகம் நுழையுமோ அப்போது இருவருக்கும் மோட்சம் தருவேன் என்ற பதிலை சொல்கிறாரு. அதை கேட்ட நாரதருக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் கடவுள் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டுட்டு திரும்பி வராரு. திரும்பி வர வழியில் அந்த முனிவரை பார்க்குறாரு நாரதர். முனிவர் ஆர்வத்தோட, எனக்கு எப்போ மோட்சம் கிட்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நாரதர் பதில் சொல்கிறாரு, ஊசியின் காதில் எப்பொழுது ஒட்டகம் நுழைகிறதோ அப்பொழுது உங்களுக்கு மோட்சம் கிட்டும் அப்படின்னு இறைவன் சொன்னாருன்னு பதிலை நாரதர் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே முனிவர் அழத் தொடங்குறாரு. ஊசியோட காதில் எப்போ ஒட்டகம் நுழையிறது, நான் எப்போ மோட்சம் அடைகிறது, இவ்வளோ வருஷங்கள் செஞ்ச தவத்தோட பலன்கள் எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படின்னு புலம்பி அழவே ஆரம்பிக்கிறாரு. உடனே எதிரில் வந்த விறகு வெட்டி, ஐயா, எனக்கு எப்போ மோட்சம் கிட்டும் அப்படின்ற கேள்வியை கேட்டதும் நாரதர், ஊசியின் காதில் ஒட்டகம் எப்பொழுது நுழையுதோ அந்த சமயத்தில் உமக்கு மோட்சம் கிட்டும் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. இதை கேட்ட விறகு வெட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு, பரவாயில்லையே, எனக்கு மோட்சம் கிடைக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு விறகு வெட்டி. அதை பார்த்த முனிவர், இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏளனம் செய்கிறாரு. அதுக்கு விறகு வெட்டி பொறுமையாக பதில் சொல்கிறாரு, இறைவன் நினைத்தால் ஊசியின் காதில் ஒட்டகம் என்ன, பெரிய யானையே நுழையும்,
கண்டிப்பாக எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்ற பதிலை தான் இறைவன் இப்படி சொல்லியிருப்பார் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர் போகிறாரு. முனிவரே, தாங்கள் எப்பொழுதும் இறைவனிடம் முழுமையாக நம்பிக்கை வைக்கவில்லை. அதனால்தான் உங்களால் இந்த செய்தியை நம்ப முடியவில்லை. ஆனால் விறகு வெட்டி இறைவனை முழுமையாக நம்புகிறான். எனவே உங்களுக்கு முன்னதாகவே அவனுக்கு மோட்சம் கண்டிப்பாக கிட்டும் அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதை கேட்ட முனிவர் வெக்கத்துல தலை குனிறாரு. நாமளும் இவ்வளவு நாட்கள் இறைவனை வணங்கணும், ஆனா நம்மளோட மனசு இன்னும் கூட நம்பிக்கையோட அவரை வணங்கலை. இதோட காரணமாக தான் நம்ம இவ்வளோ இன்னல்களை இப்போ வரைக்கும் பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற உண்மையை உணர்ந்த முனிவர், நான் கண்டிப்பாக முழு நம்பிக்கையோட தவம் செஞ்சு மோட்சம் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. மோட்சமோ இல்லை நம்ம வேண்டுற விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இறைவனை கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு நம்பணும். நமக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக இறைவன் நம்மளுக்கு செஞ்சு தான் கொடுக்க போகிறாரு. அதனால் முழு நம்பிக்கையோடு நம்ம இறைவனை வணங்கும் போது நம்ம கேட்குறது, நம்ம வேண்டுறது எல்லா விஷயங்களும் நம்மளை தானாகவே வந்து சேரும் அப்படின்ற உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.